தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 23ஆம் அணுவாக்கத்தின் முதல் 4 பகுதிகள் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆதி காலம் முதல் இவ்வுலகம் நீர்மயமாகவே இருந்தது. வேறு ஒன்றும் இல்லாமல் தண்ணீர் மட்டும்தான் இருந்தது. அப்போது தாமரை இலையில் பிரஜைகளின் பதி என பெயர் பெற்ற அந்த பிரம்மா ஒருவராகவே தோன்றினார். இவ்வுலகை படைக்க வேண்டும் என்று அவருடைய உள்ளத்தில் ஓர் விருப்பம் உண்டாயிற்று. ஆகையால் ஒரு மனிதன் எதை மனதால் விரும்புகிறானோ அதையே வாக்கினால் பேசுகிறான், அதையே செயலால் செய்கிறான். படைக்க வேண்டும் என்ற விருப்பம் தோன்றியவுடன் மனதிலிருந்து உற்பத்திக்கு விதை போல் அந்த ஆசையே முதலில் தோன்றியது. காரிய ரூபமான உலகை காரண வடிவான வெளிப்படாத மனத்தில் சங்கல்பித்தார்கள் தீர்க்கதரிசிகளான பிரஜாபதிகள். ஹிருதயத்தில் புத்தி சக்தியால் முதலில் கண்டு எவன் இவ்வாறு அறிகிறானோ அவனுக்கு எந்த விருப்பம் ஏற்பட்டாலும் அது இவனை தானே வந்து வணங்கும். அந்த பிரஜாபதி ஞானமாகிற தவத்தை செய்தார். அப்படி தவம் புரிந்து உடலை அசைத்தார். அதனுடைய மாம்சமாக எது இருந்ததோ அதிலிருந்தே அருணர்கள், கேதுக்கள், வாதரஷ்ணர்கள் என்ற ரிஷிகள் உதித்தனர். பிரஜாபதியினுடைய நகங்கள் எவையோ அவை வைகாசனர் என்ற ரிஷிகளாயிற்று. ரோமங்கள் எவையோ அவை வாலகிக்கியர் என்ற ரிஷிகளாயிற்று. எது சாரமான பொருளோ அது தண்ணீரின் உள்ளே சஞ்சரிக்கும் ஆமையாக ஆயிற்று. அதை நோக்கி பிரஜாபதி, என்னுடைய தோலும் மாமிசமுமாக நீ உண்டானாய் என்று கூறினார். அதற்கு, இல்லை, நான் முன்னமேயே இங்கே இருந்தேன் என்று ஆமை கூறியது. அதுதான் பரம புருஷருடைய புருஷத்தன்மையாக அமைகிறது. அந்த புருஷனை 1000 தலைகளை உடையவராகவும் 1000 கண்களை உடையவராகவும் 1000 கால்கள் உடையவராகவும் ஆகி வெளிப்பட்டார். முன்னமே தாங்கள் இங்கே இருந்திருக்கிறீர்கள். முந்தியவரான தாங்களே இவ்வுலகை படைக்க வேண்டும் என்று பிரஜாபதி கேட்டுக்கொண்டார். உடனே ஆமை வடிவில் இருந்த அந்த பரம புருஷர் பிரளய நீரிலிருந்து குவித்த கைகளில் ஜலத்தை எடுத்து, சூரியனே கிளம்பி வருவாயாக என்று கிழக்கில் விட்டார். அதன் பிறகு சூரியன் உதித்தான். அது கிழக்கு திக்காக ஆயிற்று. பிறகு ஆருணகேது என்ற அந்த பரமாத்மா தெற்கில் அக்னியை கிளம்பி வருவாயாக என்று நீரை விட்டார். அதிலிருந்து அக்னி உண்டாயிற்று. அதன் பிறகு மேற்கு திக்கில் நீரை விட்டு வாயுவை கிளம்பி வருவாயாக என்று அழைத்தார். அதனின்று வாயு உண்டாயிற்று என்பதாக இன்றைய பகுதி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து புருஷ சூக்தத்தில் இதற்கான விளக்கம் என்னவென்று சிந்திப்போம். ஆமை உடல்தான் பிரஜாபதியின் மாம்சத்திலிருந்து தோன்றியது. அவ்வுருவத்தினுள் உறைந்த ஆத்மா அன்று. அது என்றும் இருப்புடையது. பிரஜாபதியினால் அது உற்பத்தி செய்யப்படவில்லை என்பது அவருக்கு உபதேசிக்கப்பட்டது. எங்கும் தலைகளும் எங்கும் கால்களும் உள்ள விராட் புருஷனாக அந்த ஆமை வடிவம் பிரஜாபதிக்கு காட்சி கொடுத்தது. இதையே புருஷ சுக்தம் சகஸ்ர சீருஷா புருஷக தஸ்மாத் விராட்ட ஜாயத விராஜோ அதிபூருஷக என்று கூறுகிறது. தொடர்ந்து நாம் இப்பகுதியின் வேத பாராயணத்தை திரு மாதவ் அவர்களின் குரலில் கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 23வது அணுவாக்கம். ஆபோவா இதமாசலிலமேவ ச பிரஜாபதிரேக புஷ்கர பர்ணே சமபவத்
तस्यान्तर्मनसि कामः समवर्तत इदगुं सृजेयमिति तस्माद्यत्पुरुषो मनसाभिगच्छति तद्वाचा वदति तत्कर्मणा करोति तदेशाभ्यनुहुक्ता कामस्तदग्रे समवर्तताधि मनसो रेतः प्रथमं यदासीत् सतो बन्धुमसति निरविन्दन् हृदि प्रदिश्य कवयो मनीषेति उपैनन्तदुपनमति यत्कामो भवति य एवं वेद स तपोतप्यत स तपस्तप्त्वा शरीरमधूनुत तस्य मागुं समासीत् ततोरुणाह्येतवो वातरशना ऋषय उदतिष्ठन् ये नखाः ते वैखानसाः ये वालाः ते वालखिल्याः यो रसः सोपा अन्तरतः कूर्मं भूतगुं सर्पन्तं तमब्रवीत् मम वै त्वन्मागुंसा समभूत् नेत्यब्रवीत् पूर्वमेवाहमिहासमिति तत्पुरुषस्य पुरुषत्वं सहस्रशीर्षा पुरुषः सहस्राक्षः सहस्रपात् भूत्वोदतिष्ठत् तमब्रवीत् त्वं वै पूर्वगुं समभूः त्वमिदं पूर्वः कुरुष्वेति स इत आदायापः अञ्जलिना पुरस्तादुपादधात् एवाह्येवेति तत आदित्य उदतिष्ठत् सा प्राचीदिक् अथारुणः केतुर्दक्षिणत उपादधात् एवाह्यग्न इति ततो वा अग्निरुदतिष्ठत् सा दक्षिणादिक् अथारुणः केतुः पश्चादुपादधात् एवाहि वायो इति ततो वायुरुदतिष्ठत् सा प्रतीचीदिक्. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 23ஆம் அணுவாக்கத்தின் முதல் 4 பகுதிக்கான விளக்கத்தையும் அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சூரிய நமஸ்காரத்தின் 23ஆம் பகுதியின் நிறைவு பகுதிக்கான விளக்கத்தையும் வேத பாராயணத்தையும் ஆதவன் அருளால் கேட்டு மகிழ்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.